சிவபஞ்சாட்சர ஸ்தோத்திரம். இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை குரு ஆதிசங்கராச்சாரியார் ஏற்றினார். இந்த ஸ்தோத்திரம் சிவபெருமானின் தெய்வீக குணங்களை விவரிக்கின்றன. மேலும் இது நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்துடன் அவரது தொடர்பை புகழ்கிறது. இதில் ஒவ்வொரு வார்த்தையின் முதல் 2 எழுத்துக்களும் சிவபஞ்சாட்சர ஸ்தோத்திர பாடல் வரிகளுடன் இணைந்து ந ம ஷி வா மற்றும் ய ஆகியவை பூமி, நீர், நெருப்பு, காற்று மற்றும் விண்வெளி ஆகிய 5 அடிப்படை கூறுகளை குறிக்கின்றன. சிவராத்திரி, பிரதோஷம் போன்ற நாட்களில் இந்த மந்திரத்தை சிவபஞ்சாட்சரத்தை சொல்வது மிகவும் சிறந்தது. பிரதோஷம், சோமவாரம், சிவராத்திரி, அபிஷேக காலங்களில் இந்த ஸ்தோத்திரத்தை பாடுவதால் அனுபவிக்கும் புண்ணியம் பல மடங்காக அதிகரிக்கும். இதில் என்ன சிறப்பு என்றால், ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு மந்திரத்தின் எழுத்தை நமக்கு விளக்குகிறது. சிவபஞ்சாட்சர ஸ்தோத்திரம். நாகேந்திரஹாராய த்ரிலோச்சனாய பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய நித்யாய சுத்தாய திகம்பராய தஸ்மை நகாராய நமः சிவாய மந்தாகினி சலில சந்தன சர்ச்சிதாய நந்தீஸ்வர பிரமத நாத மகேஸ்வராய மந்தார புஷ்ப பஹுபுஷ்ப சுபூஜிதாய தஸ்மை மகாராய நமः சிவாய சிவாய கௌரி வதனாப்ஜபால சூர்யாய தக்ஷா துவரநாசகாய ஸ்ரீநீலகண்டாய ரிஷத்வஜாய தஸ்மை சிகாராய நமः சிவாய வசிஷ்டகும்போத்பவ கௌதமார்ய முனீந்திரதேவார்ச்சிதசேகராய சந்திரார்கவைஸ்வநரலோச்சனாய தஸ்மை வகாராய நமः சிவாய யக்ஞஸ்வரூபாய ஜடாதராய பீனாகஹஸ்தாய சனாதனாய திவ்யாய தேவாய திகம்பராய தஸ்மை யகாராய நமः சிவாய பஞ்சாக்ஷரமிதம் புண்ணியம் யः படேத் சிவசந்நிதௌ சிவலோகமவாப்னோதி சிவேன சஹ மோததே शिवेन सह मोदते. श्रीमद् शंकराचार्य विरचितं शिवपञ्चाक्षर स्तोत्रम संपूर्णम. சிவபஞ்சாட்சர ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தின் அர்த்தம். முதல் ஸ்லோகத்தின் அர்த்தம். பாம்புகளின் அரசனை மாலையாக கொண்டவரும் 3 கண்களை உடையவரும் புனித சாம்பலால் பூசப்பட்டவரும் மகாபிரபுவும் நித்தியமானவரும் 4 திசைகளையும் ஆடைகளாக கொண்டு எப்போதும் தூய்மையானவருமானவர் ந என்ற எழுத்தால் குறிக்கப்படும் அந்த சிவனுக்கு வணக்கம். 2வது ஸ்லோகத்தின் அர்த்தம். மந்தாகினி நதி நீரால் வழிபடப்பட்டு சந்தன குழம்பு பூசப்பட்டவர், நந்தி, பேய், பூதம் ஆகியவற்றின் அதிபதி, மந்தாரம் மற்றும் பல மலர்களால் வழிபடப்பட்டவர், மா என்ற எழுத்தால் குறிக்கப்படும் அந்த சிவனுக்கு வணக்கம். 3வது ஸ்லோகத்தின் அர்த்தம். மங்களகரமானவரும் புதிதாக உதயமாகும் சூரியனைப் போல கௌரியின் தாமரை முகத்தை மலர செய்பவருமானவர், தக்ஷனின் யாகத்தை அழித்தவர், நீல நிற தொண்டையை கொண்டவர்,
காளையை தனது சின்னமாக கொண்டவர். ஷி என்ற எழுத்தால் குறிக்கப்படும் அந்த சிவனுக்கு வணக்கம். 4வது ஸ்லோகத்தின் அர்த்தம். சிறந்த மற்றும் மிகவும் மதிக்கப்படும் முனிவர்களான வசிஷ்டர், அகஸ்தியர் மற்றும் கௌதமர் ஆகியோராலும் தேவர்களாலும் வணங்கப்படுபவரும் பிரபஞ்சத்தின் கிரீடமாக இருப்பவரும் சந்திரன், சூரியன் மற்றும் நெருப்பை 3 கண்களாக கொண்டவருமானவர். வா என்ற எழுத்தால் குறிக்கப்படும் அந்த சிவனுக்கு வணக்கம். 5வது ஸ்லோகத்தின் அர்த்தம். யாகத்தின் உருவமாகவும் பின்னப்பட்ட முடிகளை உடையவராகவும் கையில் திரிசூலத்தை உடையவராகவும் நித்தியமானவராகவும் தெய்வீகமானவராகவும் பிரகாசிக்கும் நபராகவும் 4 திசைகளையும் தனது ஆடைகளாக கொண்டவராகவும் என்ற எழுத்தால் குறிக்கப்படும் அந்த சிவனுக்கு வணக்கம். பலஸ்ருதியின் அர்த்தம். இந்த பஞ்சாட்சரத்தை சிவபெருமானுக்கு அருகில் பாராயணம் செய்பவர் சிவனின் இருப்பிடத்தை அடைந்து பேரின்பத்தை அனுபவிப்பார். சிவ பஞ்சாட்சரம் ஸ்லோகம் சொல்வதனால் வரும் நன்மைகள். சிவபெருமானின் அருள் பெறவும் இந்த ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் பாடுவதால் பரமசிவனின் கருணை பெருகி அவருடைய அருள் கிடைக்கும். மனம் மற்றும் கர்மத்தை தூய்மைப்படுத்தும். நமசிவாய மந்திரத்தின் ஒலி அலைகள் பாவங்களை அழிக்க மனதுக்கு சாந்தியையும் தூய்மையையும் அளிக்கின்றன. 5 பூதங்களின் சமநிலையை ஏற்படுத்தும். இந்த மந்திரம் 5 பூதங்கள் தொடர்புடையது. ந என்றால் புவி, அதாவது மண். ம என்றால் நீர். ஷி என்றால் தீ. வ என்றால் காற்று. ய என்றால் ஆகாசம். ஸ்லோகத்தை சிந்தனையுடன் பாடுவதால் உடலிலும் சுழற்சிகளிலும் ஆதார சக்திகள் சமநிலையில் செயல்படுகின்றன. தியானம் மற்றும் ஒருமுகத்தன்மைக்கு உதவும், அதாவது ஃபோக்கஸ். இந்த ஸ்தோத்திரம் மனதை ஒருமுகமாக்கி தியானம் செய்யும் திறனை அதிகரிக்கிறது. உடல் நலம் மற்றும் ஆன்மீக நலம். நமது உடல் மன சமநிலை ஏற்பட்டு ஆரோக்கியம் மற்றும் ஆனந்தம் பெருகுகிறது. பக்தியை வளர்க்கும். சிவனை பற்றிய பாட்டு ஸ்லோகம் என்பதால் இது பக்தி, பகிர்வு மற்றும் தன்னம்பிக்கை போன்ற நல்ல பண்புகளை வளர்க்கிறது. சிவபெருமானின் இருப்பிடத்தில் இந்த பஞ்சாட்சர ஸ்தோத்திர மந்திரத்தை ஜபிப்பவர் சிவலோகத்தை அடைந்த புண்ணியத்தை பெறுவார். மேலும் கடவுளின் கருணையை பெறுவார். கோவிலிலோ அல்லது பூஜை பகுதியிலோ இந்த மந்திரத்தை ஜபிப்பவர் அவரது ஆசிகளை பெற்று அவருடன் என்றென்றும் வாழ்வார். நேயர்கள், பக்தர்கள் இந்த வீடியோவை பார்த்ததும் ஓம் நம சிவாய என்று கமெண்ட் செய்யவும். வணக்கம்.